கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 86 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 86 வசனம் 5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தையாகிய ஆண்டவரே என்று தாவீது அழைக்கின்ற அந்த அற்புதமான ஒரு உறவை நாம் தியானித்தோம். ஆம், கடவுளை தூரத்திலே எங்கோ வைத்துவிட்டு நம் தேவை ஏற்படும் பொழுது மாத்திரம் அவரை போய் தரிசித்து வருகின்றவர்களாக அல்ல, கடவுள் எப்பொழுதும் நம்மை ஆண்டு வழிநடத்துகின்றவராக, நம்மில் இணைந்து நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டியவராக ஆண்டவரை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லது அப்படி கடவுள் நம்மை வழிநடத்தும்படி அவருடைய திருக்கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதி இப்படி சொல்லுகிறது: அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் மன்னிக்கிறவருமாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கடவுள் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் பார்வையில் வித்தியாசப்படுத்தி பார்க்கின்ற பழக்கம் கடவுளுக்கு கிடையவே கிடையாது. தம்மை நோக்கி வருகின்ற, தம்மை தேடி வருகின்ற யாவருக்கும் கடவுள் கிருபைகளை அளிக்கிறவராக, இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அது இயேசு சொன்ன அதே காரியத்தை இங்கே தாவீது உறுதிப்படுத்துகின்றார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ஆண்டவர் வித்தியாசம் பார்த்து நீ நல்லவன், நீ கெட்டவன் என்று சொல்லி வேறுபடுத்தி பார்க்கிற கடவுள் அல்ல. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபையை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். கிருபை என்பது என்ன? கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான உதவி. அந்த உதவி எதன் அடிப்படையில் வருகிறது? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்றே ஒன்று தான். அது என்ன? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அந்த கிருபையை பொழிகிறார். காரணம், அவர் அவ்வளவு மனதுருக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கின்றார். ஆகவே தான் இந்த வசனத்தில் தாவீது குறிப்பிடும் பொழுது ஆண்டவருடைய குணாதிசயங்களாகிய 2 காரியத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீர் ஆண்டு கொள்ளும், நீர் வழி நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கின்றோமே. அவர் நல்லவராக இருக்கின்றார். அவர் நல்லவர். அவரை நம்புவதற்கு, அவரை சார்ந்து கொள்வதற்கு, அவரிடத்தில் உதவியை எதிர்பார்ப்பதற்கு, அல்லது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ஏக்கங்களையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவதற்கு அவர் நம்ப தகுந்தவரும் நல்லவருமாயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறவராக இருக்கின்றார். இஸ்ரவேலிலே, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவர் குற்றம் கண்டுபிடிக்கிற கடவுள் அல்லவே அல்ல. அவர் எப்பொழுதுமே
திறந்த மனதோடு கூட ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆனபடியால் தான் இந்த அற்புதமான குணம் அவரிடத்தில் இருக்கிறபடியால் தான் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் அவர் கிருபையை பொழிகின்றார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக நாம் அங்கீகரித்து கொள்ள வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதின் அவசியம் என்ன? அவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர். அது மாத்திரமல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் அவர் கிருபையை பொழிகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அவரையே நோக்கி பார்க்கிறபடினாலே அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகவே விலகாது. நீங்களும் நானும் கடந்து போகின்ற பாதை அவருக்கு தெரியும். எவ்வளவாய் நாம் நெருக்கப்படுகிறோம், எவ்வளவாய் பாடுகளையும் வேதனையும் சகித்து கொண்டிருக்கிறோம், கண்ணீரின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம், விரக்தியும் வேதனையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. இதை எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த சூழ்நிலையில் இருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியான கிருபையை கடவுள் தருகின்றார். அந்த கிருபை நிச்சயமாக நம்ம எல்லா விதமான இக்கட்டுகளிலும் இருந்து, எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து, இன்று காண்கிறதான அந்த கோலியாத்தின் தாக்குதலிலே இருந்து, அந்த கொடுமையிலே இருந்து நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் நம்மை வாழ வைக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபையை அளிக்கின்ற கடவுள். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை மீண்டும் சொல்லலாமா? நீரே என் ஆண்டவர், உம்முடைய சித்தத்தின்படியே என்னை வழி நடத்தும், நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய கிருபையை நமக்குள்ளாய் கொண்டு வருவதற்கான சிறந்த வழி. செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபையை தருகிற கடவுள் என்றைக்கும் கர்த்தாவே, அந்த கிருபையினாலே எங்களை இடைக்கட்டி பாதுகாத்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய கிருபை இல்லை என்றால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வர முடியாத ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆகவே தம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.